ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் குருமா. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நான் லீஃபோடு தான் செய்ய போகிறேன். இதை சுடுதண்ணி மஞ்சள் தண்ணி போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதுக்கு நான் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இதுக்கு நான் ஒரு தேங்காய் அரைக்க போகிறேன். கொஞ்சம் தேங்காவோட ஒரு 6-7 முந்திரி சேர்ந்து அரைக்க போகிறோம். இந்த முந்திரி போடுறது இதுக்கு ஒரு நல்ல இந்த குருமாக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக இன்னும் 2 பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ரொம்ப பொடிசாலாம் சாப் பண்ணல, கொஞ்சம் அந்த பெருசு பெருசாக தான் இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி ரைஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான கொஞ்சம் இந்த மிக்ஸி வாஷ் பண்ணுறத கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடல. நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் ஒரு ஸ்பூன் மிளகும் ஜீரகம் சேர்த்து அரைச்ச தூள் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை குக் பண்ணிடலாம். குக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா எம்மியாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.